இப்போ இதில் இருக்கிற ஃபேட்டி ஆசிட் என்ன அப்படிங்கிறது லைவாக பார்க்கலாங்க. இந்த சோப்பை வந்து சீக்கிரம் கரையணும் அப்படின்னா வாட்டரில், ஹாட் வாட்டரில் தான் சீக்கிரம் கரையும். 500 ml வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நம்ம சோப்பு இந்த ஸ்க்ரப் பண்ணதை போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். அதே மாதிரி கிளிசரின் சோப்பாக இருந்ததுன்னா ரிசல்ட் இன்னைக்கு பார்க்க முடியாது, நாளைக்கு தான் நம்ம பார்க்க முடியும். கிளிசரின் சோப் வந்து அது வந்து என்ன செட்டில் ஆகிறது டைம் ஆகும். ஏன்னா டபுள் பாயில் பண்ணியிருக்கிறாங்கல்ல, டபுள் பாயில் பண்ணியிருக்கிறப்ப அது அந்த இதாகிறது வந்து அந்த ஃபேட் வந்து தனியாக பிரியறது வந்து நாளைக்கு தான் தெரியும் நமக்கு. அதனால நம்ம ஃபேட்டி ஆசிட் சோப் மட்டும் நம்ம பண்ணுறோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சோப்பில் வந்து கோகனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், பட்ரு, அதே போல் வேறு என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஹர்பல் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒன்று பவுட்ரு யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி ஆயில் பேஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி என்சைம் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து நம்ம சோப்பை இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சோப்பில் வந்து உங்களுக்கு 75 கிராம் ஆயிலோட வெயிட் கிடைக்கும். கம்பேரிட்டிவ் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னாங்க ஃபேட்டி ஆசிட் சோப்புக்கும் கிளிசரின் சோப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அது பூராமே ஃபேட்டி, இது பூராமே ஆயில். இப்போ பாருங்கள், இந்த சோப்பை வந்து நம்ம வந்து சீக்கிரம் கரையணுங்கிறதுக்காக இது போல் நம்ம ஸ்க்ரப் பண்ணியிருக்கிறோம். பாருங்க, சீக்கிரம் கரையணுங்கிறதுக்காக நம்ம வந்து ஹாட் வாட்டரில் போடுறோம். அதே போல் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா சோப்பு, எனி கோகனட் ஆயில் சோப்பு, இதையும் அதே மேலே ஸ்க்ரப் பண்ணணும். இப்போ வந்து நம்ம 2 டெஸ்ட் பண்ணுறோம். ஒரு தடவை டெஸ்ட்டுக்கு வந்து 100 ml 15 ml வந்து சல்ஃபூரிக் ஆசிட், 85 ml வாட்ரு. அப்போ 85 170 170 ml வந்து வாட்டர் எடுத்துக்கிறோம். இதில்